ஜனவரி 26 வந்தாலே நம்மளோட ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்பவுமே லீவா இருக்கும். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். எதனால லீவ் விடுறாங்க அப்படின்னா ஜனவரி 26 வந்து ரிப்பப்ளிக் டே, அதாவது குடியரசு தினம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா நம்மள பல பேருக்கு ரிப்பப்ளிக் டே அப்படின்னா என்ன, எதனால ரிப்பப்ளிக் டே வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பல பேருக்கு தெரியறது கிடையாது. ரிப்பப்ளிக் டே அப்படின்னா என்ன, எதனால ஜனவரி 26 நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்னு கொண்டாடுறோம்னு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கியூரோசாலஜி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஜனவரி 26 எதுக்கு ரிப்பப்ளிக் டே, அதாவது குடியரசு தினம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினது 1947. குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் 15 1947 தான் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கணும். பட் ஆனா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பை நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் உருவாக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்தது இந்த 26 ஜனவரி 1950 தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு ஏற்பட்டது. அதுதான் வந்து நம்ம ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றோம், ரிப்பப்ளிக் டே அப்படின்னு யூஸ் பண்றோம். ரிப்பப்ளிக் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்ட வேர்டு. சரி, ஒரு கண்ட்ரி ரிப்பப்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the head of the state elected by the people. அதாவது head of the state யார் சொல்லுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை தான் சொல்லுவாங்க. சரி, இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு அம்மையார். இவங்க தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இப்போதைக்கு இருக்காங்க. இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம தான் வந்து இன்டைரக்டா நம்ம எலெக்ட் பண்றோம். அதாவது எலெக்ஷன் வந்துட்டா மக்களாகிய நம்மளோட பிரதிநிதிகள், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை ஓட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் லெவல்ல நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன், அதாவது பார்லிமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு 2 அமைப்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷனுக்கு மக்களாகிய நம்ம தான் டைரக்டா ஓட்டு போறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 2024 நடந்த எலெக்ஷன்ல நம்ம தான் போய் ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறமா தான் மெஜாரிட்டியா ஃபார்ம் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரூல் பண்றாங்க. ரெண்டாவது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டமன்ற தேர்தலையும் நம்மள மாதிரியான காமன் பீப்புள்ஸ் தான் ஓட்டு போறோம். அதாவது இப்போ 2026 ஏப்ரல் மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போது மக்களாகிய நம்மள வந்து ஓட்டு போடுவோம். யார் வந்து மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மை அடைகிறாங்களோ அவங்க வந்து ஆட்சி பிடிப்பாங்க. இது வழக்கமானது. மூணாவது வந்து நீங்க வில்லேஜ் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பஞ்சாயத்து, அதாவது உங்களோட பஞ்சாயத்து தலைவரை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. இந்த 3 டைம்ஸ் தான் வந்து மக்களாகிய நம்ம வந்து டைரக்டா ஓட்டு போட்டு நம்மளோட பிரதிநிதிகள், அதாவது நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கிறோம். பட் ஆனா இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்த திரௌபதி முர்மு அம்மா வந்து யார் எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் தான் எலெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா இன்டைரக்டா எலெக்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திரௌபதி முர்மு அவங்க வந்து எப்படி வந்து ஒரு பிரசிடென்ட் ஆனாங்க அப்படின்னா